ஹாய் வர்ஸ், நம்ம இன்றைக்கி மீன் பொரிச்சது தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் அயில மீன் எடுத்திருக்கேன். எப்போவுமே மீன் வாங்கினா புட்டு, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு இது மாதிரி தான் பண்ணியிருப்போம். எனக்கு மீன் பொரிச்சது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ மீன் பொரிச்சது பண்ண போகிறேன். இதுக்கு வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு, நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன். அது நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கணும். இதுக்கு மசால் குழம்புத்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, பெப்பர், உப்பு இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மீனை நம்ம மசால் தடவி வச்சதோட பொரிச்சிட்டு இதில் வெங்காயம் இப்போ போட்டு நல்லா வதக்கணும். இது தேங்காய் பாலுக்கு நான் தேங்காய்ச்சல், சின்ன வெங்காயம், ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் நான் பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசால் சேர்க்கணும். இந்த மசால் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தது தான். இந்த மசால் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணும். இது வதங்கும் போதே நம்ம தேங்காய் சலை அரைச்சிக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் இதில் சேர்ப்போம், அதனால் இதுக்கு தேங்காய் சலை அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் தட்டிக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அப்படியே சைடு நம்ம வாழை இலை எடுத்து லைட்டாக அடுப்பில் சுட்டுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மசால் இருக்குல்ல, இந்த மசாலா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம பொரிச்ச மீனை எடுத்து வச்சு அதுக்கு மேலே இந்த மசால் வைக்கணும். மசாலா வச்சு நல்லா வாழை அந்த நார் இருக்குல்ல அதை வச்சு நல்லா கெட்டிட்டு இதை தோசைக்கல்ல சூடு பண்ணி அந்த தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம், ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்தது தான். ஸோ அப்போ தான் இந்த ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா மசாலாம் மீனில் இறங்கிடும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லாவே வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனில் மசாலா நல்லா இறங்கியிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.